ஹாய் ஆல், திஸ் இஸ் நந்தினி ஃப்ரம் ஏஎன்ஆர்ஐ. ஆல்ரெடி செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றத நான் 2 வீடியோவில் பேசிக் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நான் இப்போ ஒரு ரவுண்ட் சர்க்கிள், அதாவது இந்த கொசுவத்தி மாதிரி மாடல் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் இப்போ செயின் ஸ்டிச் போட்டு காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இதில் நான் எண்ணாட் எப்படி போடுறது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ முழுசாக வீடியோ பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 வீடியோலையுமே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத 2 கையில் பிடிச்சிக்கிட்டு 2 விரல்லையும் இந்த விரலில் நம்ம எப்படி சுற்றி எடுத்துக்கிட்டு கீழே நூல் விட்டுட்டு நம்மளோட இந்த ஆரி நீடிலோட எட்ஜஸில் இந்த குட்டியாக ரவுண்ட் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிளாத்தில் விட்டுட்டு அதில் அந்த த்ரெட்டை அதில் மாட்டிட்டு வெளியில் எடுக்கணும். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நம்ம டிசைன்ஸ் போடும்போதோ இல்லை ஷேப்ஸ் போடும்போதோ எவ்வளோ பக்கத்தில் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடணும்னா பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் சின்னதாக போட்டு பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதுக்குள்ளேயே நீடில் வச்சுட்டு கிளாத்குள்ளே விட்டு ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு, ஸோ அது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், போட்டுகிட்டே வரேன். நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸோ ஃபைனலாக முடிச்சிட்டோம். நான் எப்படி எண்ணாட் போடுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். எப்போவுமே ஒரு லாக் போட்டுட்டு தான் போடணும். லாக் அப்படின்னா என்னென்னா, நம்ம போடுற செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் குட்டியாக போடணும், அதுதான் லாக்கு. நான் இப்போ எப்படி எண்ணாட் போடணும்னு சொல்கிறேன், கவனிங்க. எப்பவும் போல தான் நம்மளோட ஆரி நீடியில் கிளாத்தில் உள்ளே விட்டுட்டு ஒரு சுற்றி வெளியில் எடுத்துக்கணும். ஓகேவா? வெளியில் எடுத்துட்டு பக்கத்தில் நம்ம இன்னொரு செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்னொரு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு உள்ள கிளாத்துக்குள்ளே விட்டுட்டு வெளியில் எடுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற ஸ்டிச்சும் செகண்ட் போட்டிருக்க ஸ்டிச்சும் தெரியுதா? இது நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது, இது மேலே இருக்கிறது செகண்ட் போட்டிருக்கிறது. இந்த செகண்ட் போட்டிருக்கிறதுக்குள்ளார நீடில் அப்படியே வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செயின் ஸ்டிச்சை இந்த செகண்ட் ஸ்டிச்சை அடியில் தள்ளி இப்படி இழுக்கணும். இழுத்தோன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு மேலே வந்துடும். இதுதான் நமக்கு லாக்கு. இப்படி தான் நம்ம எண்ணாட் போடணும். திருப்பியும் எண்ணாட் சொல்கிறேன், கவனிங்க. நம்மளோட நீடியில் ஃபஸ்ட்டு கிளாத்குள்ளே விட்டுட்டு அடியில் இருக்கிற நூல் அதில் மாட்டி வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்துட்டோமா? வெளியில் எடுத்துட்டோன்னே இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டிச். இப்போ நான் செகண்டாக ஒரு ஸ்டிச் போடணும். அதனால் பக்கத்தில் மறுபடியும் நீடில் விட்டு உள்ளுக்குள்ளேருந்து நூலை நான் வெளியில் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது செகண்ட் ஸ்டிச். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை இந்த செகண்ட் ஸ்டிச்சுக்கு உள்ளார விட்டு வெளியில் எடுக்கணும். அப்படி எடுத்தோன்னா அதுதான் எண்ணாட்டு. எப்படின்னா, இப்போ நான் செகண்ட் ஸ்டிச் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு இந்த நீடிலும் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை டைட்டாக பிடிச்சிட்டு இந்த செகண்ட் ஸ்டிச்சை அதுக்குள்ளே இப்படி தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு அடியில் இருக்க நூலை பிடிச்சி நம்ம இழுத்தோன்னா லாக் விழுந்துடும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இது நான் மாட்டியிருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. புரியுதுங்களா? இப்போ லாக் விழுந்திருக்கு. இன்னும் ஜூமிங்கில் காமிக்கிறேன் எப்படி நம்ம எண்ணாட் போடணும் அப்படின்றத. எப்பவும் போல் நம்ம நீடியில் அடியில் விட்டுட்டு அடியில் இருக்கிறத வெளியில் சுற்றி வெளில எடுத்துக்கிறோம். அடியில் ஒரு நூலை கொடுத்து அதில் ஒரு சுற்றி நூலை வெளியில் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸோ இப்போ நான் வெளியில் எடுத்துருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டிச். நான் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் போடணும். நான் இன்னொரு செயின் போட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது செகண்ட் செயின் ஸ்டிச். ஸோ இது செகண்டு, இது ஃபஸ்ட்டு. இந்த செகண்டுக்குள்ளே அப்படியே விட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லைங்களா, இந்த செகண்ட்குள்ளே இருந்துகிட்டே விடணும். ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லைங்களா, அதை
இந்த செகண்ட் செயினுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? அதை டைட்டாக ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சிட்டு இந்த செகண்ட் செயினை லைட்டாக இப்படி கையால் தள்ளி அந்த நீடிலுக்குள்ளே இப்படி தள்ளி விட்டுட்டு நம்ம வெளியில் அந்த ஃபஸ்ட்டு செயினை வெளியில் எடுக்கணும். தள்ளி விட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினை வெளில எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு செயின் வெளில வந்துருச்சா, அடியில் நம்ம இப்படி லைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா ஃபஸ்ட்டு செயின் மேலே வந்துட்டு செகண்ட் செயின் உள்ளே போய்ட்டு லாக் ஆகிடும். ஸோ இதுதான் எண்ட் நாட். உள்ளே விட்டு வெளில எடுத்துக்கிறோம். செகண்டாக ஒரு செயின் மறுபடியும் போடுறேன். அதை ஃபஸ்ட்டு செயின்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு செகண்ட் செயின்குள்ளே இருந்தே அந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பிடிச்சிட்டே இந்த செகண்ட் செயினை பிடிச்சி இழுக்கிறேன். இழுத்துட்டேன்னா லாக். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நான் இப்போ அதே மாதிரி இதையும் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இந்த எட்ஜஸ் கிட்ட மட்டும் எப்படி வரணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நான் எட்ஜஸ் திருப்ப போகிறேன். எப்படி எட்ஜஸ் திருப்புறேன்னு சொல்கிறதுக்கு பாருங்கள். எப்பவும் போல் செயின் ஸ்டிச் கரெக்டாக அந்த எட்ஜஸ் கிட்ட வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எப்பவும் போல் அந்த கரெக்டாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் எங்கே டேர்ன் பண்ண போகிறேனோ, இப்போ நான் இந்த பக்கம் தான் டேர்ன் பண்ணணும், ஓகேவா? ஆனால் நான் இந்த பக்கம் பேக்கில் ஒரு குட்டியாக ஒரு லாக், அதாவது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் என்னவாகும் அப்படின்னா, நமக்கு அந்த எட்ஜஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன லைன் போட்டிருக்கோமோ அதை பார்க்குறதுக்கு அந்த ஷேப்ஸ் கரெக்டாக தெரியும். இப்போ நான் திருப்பியும் இங்கே போட்டு காமிக்கிற பாருங்கள். இப்போ நான் எட்ஜஸ் வந்துட்டேன். கரெக்டாக அந்த எட்ஜஸில் போட்டுட்டு நான் பின்னாடி பேக்கில் ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அகைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த 2மே செயின் ஸ்டிச்சில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன எப்படி சொல்லி கொடுத்தனோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.